नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलितं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नमयिदम् इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு 24வது நாள் பாசுரம். அன்றி உலகம் அளந்தாய் அடிபோற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பெருமாள் காட்சி கொடுக்குறாராம். 23 நாள் பாசுரங்களுக்கு அப்புறம் இந்த 24வது பாசுரத்தில் பெருமாள் காட்சி கொடுக்குறார். அந்த காட்சி கொடுத்தோன்னே அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவரோட அழகை, அந்த வடிவ அழகை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலையாம். அப்பேற்பட்ட பாசுரம் தான் இது. முதல்ல இந்த பாசுரத்தை அழகாக சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாசுர விளக்கம் என்ன, இதற்குண்டான திவ்யதேசம் என்ன அப்படிங்கிறத நம்ம அனுபவிப்போம். வாங்கும். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, குன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, குன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணில எரிந்தாய் கழல் போற்றி, குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். இந்த இடத்துல பாசுரத்துல எடுத்த உடனே அவ எடுக்கிறா, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. எனக்கு இன்னொரு ஆச்சரியம்னா, ஆண்டாள் நாச்சியாருக்கு அந்த உலகளந்தார் பெருமான் பேர்ல என்னதான் பாசமும், என்ன அப்படி எப்படி அந்த பெருமாள்கிட்ட மயங்கினானே எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பாசுரங்கள்ல உலகளந்த பெருமாளோட பெருமைகளை சொல்லிகிட்டே இருப்பாவும். 3வது பாசுரத்திலையும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடுன்னு எடுத்திருப்பாளே. 2 பாசுரங்கள்ல முதல்ல எப்படி மார்கழி விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே 3வது பாசுரங்கள்ல அப்பேற்பட்ட நாயகன் அப்படின்னு எடுப்பாளே. அந்த பெருமாளை, அந்த உலகளந்த பெருமாளா பார்க்கறதுக்கு தான், அந்த கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு தான் அவனுக்கு ரொம்ப விருப்பம் போல. அது மாதிரிதான் இந்த பாசுரத்திலையும் எடுத்த உடனே அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்னைக்கு அந்த உலகம் வளர்ந்தையே மகாபலி சக்கரவர்த்திக்காக. ஏன்னா பெருமாள் எல்லாரும் போய் அந்த ஆயர்பாடியில் அரண்மனை கோயிலுக்குள்ள போறா இல்லையா, நந்தகோபான் போல எழுப்புறா, யசோதாவை எழுப்புறா, நப்பின்னி எழுப்புறா, எல்லாரும் எழுப்பினோன்னா கண்ணனே எழுந்து வர்றார். எல்லாரும் எழுப்பின்னு இருக்கா, நாமளே வருவோம் அப்படின்னு கண்ணன் எழுந்து வருவார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய பெருமாள் தான். ஆனால் அவர் இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டாள் எல்லா பாசுரங்களையும் சேவிக்கணும், ஆண்டாள் அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு அப்படியே எதுவும் தெரியாம படுத்துட்டு இருக்கார். இப்போ இன்னைக்கு 23 பாசுரம் 24 பாசுரத்துல காட்சி கொடுக்க வெளியில வர இதை பார்த்த உடனே ஆண்டாளுக்கும் சரி, ஆயர்குல சிறுமிகள்லாம் இருக்கா இல்லையா, அவ எல்லாருக்குமே அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷத்துல சொல்லக்கூடிய பாசுரம் தான் இது. இந்த பெருமானோட புகழ சொல்லக்கூடிய பாசனம். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்னைக்கு அந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக இந்த உலகம் 3 அடியில் அளந்தியே இந்த உலகத்தை. அப்பேற்பட்ட அந்த காலடி. ஏன்னா
பெருமாளுக்கு சரணாகதி பண்ணும்போது நாம் அவருடைய திருவடி செய்வதானே நமக்கு முக்கியம். அந்த திருவடி சம்பந்தம் தானே நமக்கு வேணும்னு எல்லா ஆச்சாரர்களும் ஆழ்வார்களும் கொண்டாடுறா இல்லையா? அது மாதிரி தான் ஆண்டாலும் அப்பேற்பட்ட அந்த திருவடியாச்சே, அந்த அற்புதமான திருவடியாச்சே, அந்த அடி போற்றி அப்படின்னு எடுத்த உடனே ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொதுவாகவே ராமாவதாரத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்குது, எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் அவள் இலங்கைக்கு சென்று அங்கே பிராட்டியை காப்பாற்றி கொடுத்த பெருமாள் இல்லையா? பிராட்டி அங்கே 10 மாதம் கஷ்டப்பட்டு இருந்தாலே அசோகவனத்தில். ரொம்ப அழகான ஒரு இலங்கைக்கு அடியனுக்கு போகிற பாக்கியம் கிடைச்சிது. அந்த இலங்கையில் அந்த அசோகவனத்தில் இருந்த இடம்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. சீதா பிராட்டியார் இத்தனை கஷ்டப்பட்டிருப்பா அந்த இடத்துல அப்படின்னும் போது எங்களுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப கண்ணே கலங்கிறது. அப்பேர் 10 மாதம் கஷ்டப்பட்டா இல்லையா பிராட்டி அங்கே? அந்த இடத்துல பெருமாள் போய் அந்த சின கோபத்தினால, ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பாசுரத்தில் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்று அப்படின்னு எடுத்திருப்பாளே, அதே மாதிரிதான் இதுலயும் எடுக்கிறாவோ. சென்றெங்கு அங்க போய் தென்னிலங்கை செற்றாய், அந்த தென்னிலங்கையில போய் செற்றாய் வெற்றிக்காக போனியே, கோபமா போனியே, அந்த திரள் போற்று. அந்த ஒரு வீரம் யாருக்கு வரும்? அந்த வீரம். ஏன்னா அவன் எங்க கடத்தின்னு போய் சீதா பிராட்டியை வச்சிருக்கானே தெரியாது. இன்னைக்கும் நம்ம நுவரேலியான் இருக்கிற இடம் தான் அது, சீதாவேலியான்னு சொல்லுவா. எங்கேயும் சுற்றி சுற்றி தான் போகணும். இன்னும் எங்களுக்கு அங்கே இலங்கையிலேயே போய் கண்டுபிடிக்க முடியாத இடமா தான் இருந்தது. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இங்கேருந்து இந்தியாவிலிருந்து இலங்கையில் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த திறன் இருக்குல்ல, எல்லாரோட உதவியோடு இருந்தாலும் அந்த வீரம் இருக்குல்ல, தனியாக ஒரு சாரங்கத்தை எடுத்துன்னு கிளம்பிட்டாரே, அந்த திரள் போற்றி அப்படின்னு அங்கே ராமாவதாரத்தை புகழ்ந்து கொண்டாடுறா ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில். இப்போ 3ஆவதா சொன்னா இல்லையா, பொன்றச்சகட முதத்தாய் புகழ் போற்றி. இந்த சகடாச்சுரன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் ஒருத்த வருவான். இந்த வண்டி சக்கரம் மாதிரி இதெல்லாம் கம்சனால கிருஷ்ணரை கொள்றதுக்காக அனுப்பப்பட்ட பூதனை சகடாச்சுரன் இவெல்லாம் கம்சனால் அனுப்பப்பட்ட ஆளுகள் தான் எல்லாருமே. இந்த சகடாசுரன் என்ன பண்ணா, வண்டி உருவில் வந்து ஏமாற்றி இவெல்லாம் ஆக்ஷன் போய் ஒரு இடத்துல வச்சு இது கிருஷ்ணரை கொண்டுடலாம் அப்படின்னு வண்டி உருவில் வந்த அரக்கனை எட்டி உடைத்தார் இல்லையா? தெரிஞ்சிருது, ஏன்னா அவர் பெருமாளாச்சே, அதனால கொல்ல வந்தது சகடாசுரன் அப்படின்னு தெரிஞ்சிருது. அதனால அந்த வண்டியை எடுத்து உதைச்சி அப்படியே சக்கரம் தனியா அந்த எல்லாத்தையும் அப்படி உடைச்சி எடுத்தாரு. அப்பேற்பட்ட அந்த புகழ் அந்த மாதிரி வருமா யாருக்காவது? அந்த பொன்றச்சகடம் உதைத்தாய், அந்த சகடாசூரனையே காலால எட்டி உடைத்து கொன்றிய கிருஷ்ணரே, அந்த புகழ் போற்றி. அந்த இடத்துல அந்த அவரோட புகழ் அவ பாடுறா. கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. இந்த இடத்துல ஒரு அழகான கதை இருக்கு. என்ன தெரியுமோ, இப்ப கிருஷ்ணர் வந்து 1000 சிறுவர்களோட எப்பவுமே மாடு மேய்க்க போவார் இல்லையா? அப்படி மாடு மேய்ச்சுன்னு இருக்கும்போது அந்த இடத்துல வத்சாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன், அவனும் அந்த கம்சனால் அனுப்பப்பட்டவன் தான். இந்த வத்சாசுரன் என்ன பண்ணான் தெரியுமோ, இந்த கண்ணுக்குட்டி மாதிரி, ஏன்னா மாடு கண்ணுக்குட்டி ஏதோ உருவம் எடுத்து வந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. மாடு கண்ணுக்குட்டியா வந்தா, ஏன்னா அங்கே இருக்கிறதே மாடு மேய்க்கிறவா தானே, அப்போ மாடாவும் கண்ணுக்குட்டியாவும் அப்படியே உருவெடுத்துட்டு அந்த மாடோட மாடை அப்படியே நின்றுட்டு அந்த கண்ணுக்குட்டி மாதிரி நின்றுட்டு எப்படியான கிருஷ்ணருக்கு நேரம் எதிர்பார்த்துருந்தான். கிருஷ்ணர் எப்படியாவது முட்டி கொண்டுடணும் அப்படின்றது அவனுக்கு கொடுத்த டாஸ்க், அதுதான் அவனோட அசைன்மெண்ட்டு. அதனால அவன் இங்கே கிளம்பி வந்தான். அப்பேற்பட்ட அந்த அரக்கனை என்ன இருந்தாலுமே அரக்கனா இருக்கிறவா எந்த உருவம் எடுத்தாலும் ரொம்ப சுலபமா தெரிஞ்சிடும். கண்ணன் அதுவும் கம்சனால அனுப்பப்பட்ட அந்த அரக்கன் வந்து கண்ணனை கொல்லணும்னு வரவனாச்சே, அந்த குணங்கள் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருமே. இந்த இடத்துல அதுதான் சொல்ற ஆண்டாள், அந்த கண்ணு மாதிரி வந்தாலுமே அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சி நீ வந்து அந்த பின்னங் கால்களை அப்படியே பற்றி அப்படி தூக்கி எறிஞ்சு அந்த அரக்கனை கொன்னியே, அந்த புகழ் போற்று. அந்த மாதிரி யாருக்கான வருமா? எவ்வளவு அழகா சுலபமா கண்டுபிடிச்ச நீ, கண்டுபிடிச்சவனை தூக்கி போட்டியே, அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனே அப்படின்னு கிருஷ்ணனை பாராட்டி கொண்டாடுறா இந்த 3ஆவது லைன்ல. அததான் இந்த இடத்துல சொல்றா, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. கன்றையே அப்படியே பின்னங்கால் கட்டி தொங்கி போட்டியே, அப்பேற்பட்ட கடல் போற்றி, அந்த புகழ் போற்றி அப்படிங்கிறா. குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கோவர்தன மலை, இந்த இந்திரனோட சாபத்தினால இந்த கோவர்தன மலை, இந்த அவன் எவ்வளோ கொடுமைகள், அதாவது இந்திரனுக்கெல்லாம் பெருமாள் தான் அவதரிச்சிருக்காருன்னு தெரிஞ்சு அந்த மக்களை துன்பப்படுத்துறோம். ஏன்னா மலைகளுக்கு, அந்த கோவர்தன மலைக்கு அவள் எல்லாரும் பிரசாதங்களை இது பண்ணும்போது, கட்டுரையில் பண்ணும்போது பிரசாதங்களை கொடுக்கும்போது அவன் கோவப்படுறான். எனக்கு தானே எப்பவுமே கொடுப்பேன், அப்படி இந்த மலைக்கு கொடுக்குறியே கோவர்தன மலைக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய துன்பங்கள் கொடுக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், நிறைய மழை, பெரிய மழை, அந்த கோவர்தன மக்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு மழை. அந்த இடத்துல என்ன பண்ண, கோவர்தன மலையை அப்படியே தன்னுடைய ஒரு சுண்டு விரலால் தூக்கி அந்த மக்களையே காப்பாற்றி கொடுத்தார் இல்லையா அந்த மழையிலிருந்து.
அப்பேற்பட்ட அந்த குன்று கொடையாய், அந்த கொடையாக அந்த குன்றை நிறுத்தி வச்சு அப்பேற்பட்ட குணம் போற்று. அந்த குணம் யாருக்கு வரும்? எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த குணம் இருக்கு இல்லையா, அது யாருக்கு வரும் அப்படின்னு அந்த பெருமான் கிருஷ்ண பெருமாத்மா அப்படி எழுந்து வெளியில வரும்போது இதெல்லாம் சொல்லி பாராட்டுறான். அப்பேற்பட்ட பெருமாள் நீ வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்று. இந்த இடத்துல வேல் போற்று அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே முருகருக்கு தான் நம்மள வேல் இருக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா. பட் இந்த வேல் அப்படி கிடையாது. இது என்னன்னா இந்த கோவர்தன சமயத்தில் எல்லார் கையிலுமே, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, கூர்வேல் கொடுந்தோல் நந்த கோபாலன் குமரன் சொல்லிட்டு முதல் பாசுரத்தில் பார்த்துருப்போமே. அப்போ இந்த ஆயர்பாளையில் எல்லார் கையிலும் வேல் இருக்கும். ஏன்னா இந்த மாடுகளை விரட்டுறதுக்காகவும், எல்லாரும் மாடுகளை யாராவது துன்புறுத்தினா அவளை கொல்றதுக்காகவும், இந்த விலங்குகளுக்காகவும் அதை வச்சிருப்பாங்க வேலை கையில. அப்பேற்பட்ட வேல் அந்த கையில, ஏன்னா இவரும் இடையர் தானே, அந்த இடையன் கையிலே வேல் இருக்குமே. அதை தான் இந்த இடத்துல சொல்றா, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன்னை தேடி எந்த பகைவன் வந்தாலும், உன்னை கொல்லணும்னு யார் வந்தாலுமே அந்த வேலாலேயே, அந்த வேலையே பார்த்துக்குமே. நீ பார்க்கவே வேணாமே கிருஷ்ணா, அந்த வேல் உன்னைக்கு எப்படி சுதர்சன சக்கரம் எந்த விதத்திலும் சுதர்சன சக்கரம் காப்பாற்றி கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த வேலானது அப்படி இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அந்த வேல் காப்பாற்றி கொடுக்குமே. அப்பேற்பட்ட அந்த அழகான குணம் அந்த வேல் போற்றி, அந்த காப்பாற்றி கொடுக்குற அந்த வேல் போற்றி அப்படின்னு இந்த இடத்துல அந்த பெருமானை கொண்டாடுறான். இப்படி ஆண்டாள் பெருமாளோட அந்த அழகா எழுந்து வர்றார் இல்லையா, அந்த அழகை பார்த்துட்டு இதெல்லாம் சொல்றான். இதை என்னென்னவோ கேட்க வந்தா, ஆனா அந்த பெருமாளோட அழகை பார்த்துட்டு அவளுக்கு எதுவுமே சொல்ல தோணலை. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியே, இதெல்லாம் செஞ்சியே உனக்கு என்னோட போற்றிகள் போற்றி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கா, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். எங்களுடைய இந்த பக்தி இருக்கு இல்லையா, நாங்கள்லாம் காலையில் ஓடி வந்திருக்குமே இந்த பக்திக்காக, எங்களுக்காக அந்த பறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரணாகதியை, அந்த செல்வத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே தோ வந்துட்டு இருக்கானே கிருஷ்ணன். இதை எழுந்து வந்துட்டான், நாங்கள் ஒரு வழியாக அவனை எழுப்பிட்டோம், துயிலிருந்து முடிஞ்சிட்டு இதை எழுந்து வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லுவான். இன்றியாமந்தும் இறங்கியலோ ரெம்பாவாய், நீ வந்தா மட்டும் போராது கிருஷ்ணா, வந்து எங்களுக்கு அதற்குண்டான பாக்கியத்தை கொடு கிருஷ்ணா, எங்களுக்கு அந்த பறையை கொடு, எங்களுக்கு அந்த மோட்சத்தை கொடு, நாங்க கேட்கிற அந்த செல்வங்களை கொடு அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளிடத்துல பாடி சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம் தான் இன்னைக்கு இந்த அன்றைய உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி அப்படிங்கிற 24வது பாசுரம். இப்போ இந்த பாசுரங்கத்தோட விளக்கம் இதுதான். இப்போ இந்த பாசுரத்துக்கு கொண்டு திவ்யதேசம் எது தெரியுமோ, இந்த இடத்துல நிறைய பெருமாளோட அவதாரங்கள், தசாவதாரங்களை அவள் எடுத்து சொல்கிறான். தசாவதாரங்களும் இருக்கக்கூடிய திவ்யதேசம் எதுவாக இருக்கும். ஏன்னா ஒரு திவ்யதேசம் ஒரு தசாவதாரத்தில் இருக்கும், தசாவதார திவ்யதேசங்கள்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இது எல்லாமே இருக்கக்கூடிய திவ்யதேசம் பார்த்தா 108 திவ்யதேசங்களை தனித்தனியாக தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அன்று உலகம் அளந்தாடி போட்டுன்னு உலகாந்த பெருமாளை சொல்கிறா, தென்னிலிங்க சற்றாய் போட்டேன்னு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை சொல்றா, பொன்றச்சகட முதத்தான் சொல்லிட்டு கிருஷ்ணாவதாரத்தை சொல்றா, கன்று குனிலா குன்று கொடையா அப்படின்னு கிருஷ்ண லீலைகளை பத்தி சொல்றா. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கா, எல்லா அவதாரத்தையும் சொல்லிடுறா. இப்போ இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்யதேசம் எது தெரியுமோ, 27வது திவ்யதேசமான திருக்காவலம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாங்கூர் திவ்யதேசம். திருக்காவலம்பாடி எதுவும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. ஏன்னா இந்த இடத்துல இது எதுவுமே திருக்காவலம்பாடி நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. இவன் வந்து கிருஷ்ணலீலைகளை நிறைய சொல்றான். நிறைய குன்று கொடையா வென்று பழிக்கும் என் கையில் வேல் போற்றி, கன்று குணிலா இருந்தாய் போன்ற சக்கரம் போதைத்தான்னு பெருமாளோட இந்த லீலைகள்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவன் ரொம்ப சொல்லாத ஒரு லீலை என்ன தெரியுமோ, இந்த அன்புனால சத்யபாமாவை இந்த பாரிஜாத மலருக்காக திருத்தினார் இல்லையா, அதை இதில் அவன் சேர்க்கவே இல்லை. அது இது ஒழுங்குன்னு இருக்கு, அதை அவன் சேர்க்கலை. அப்போ இந்த நடந்த ஒரு ஆச்சரியமான இடம் தான் திருக்காவலம்பாடின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திவ்யதேசம். நீங்க இப்ப ஏன் அதை எடுத்து சொல்றீங்க? ஏன்னா இதுல இருக்கிற திவ்யதேசம் நீங்க சொல்லணும் போது அதுவும் கிருஷ்ணலீலைக்காக நடந்த திவ்யதேசம். இப்ப கிருஷ்ணலீலையோட பெருமைகளை அவர் நிறைய சொல்றதுனால அந்த திவ்யதேசத்தை பத்தி சொல்லலாமேன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணித்து. அதனால்தான் இந்த பாசுரத்துக்கு அந்த திவ்யதேசத்துக்கும் அவர் மங்களாசாசனம் செய்திருப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இன்னைக்கு அந்த திவ்யதேசத்தோட பெருமைகளை உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். இந்த திருக்காவலம்பாடி அப்படிங்கிற 27வது திவ்யதேசத்துக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கதையும் இருக்கு, புராணங்களும் இருக்கு. அது என்னதுன்னு சொல்ற பாருங்க. இந்த இடத்துல இந்த பூஞ்சோலைக்கு காவலம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கான். என்ன காவலம் அப்படின்னா பூஞ்சோலை அப்படி பசுமையாக இருக்கக்கூடிய இடம். இடத்துல பெருமாள் துவாரகையில இருந்தாருன்னு கிருஷ்ண பெருமாள் இங்கே துவாரகையிலேருந்து புறப்பட்டார். ஏன்னா அங்கே பல இடங்களை தேடினாராம் கிருஷ்ணர். துவாரகை மாதிரியே ஏதான ஒரு இடம் இருக்கா அப்படின்னு அப்படியே தேடினே வந்தாராம். அப்போ அவரோட கண்ணுக்கு அப்படியே துவாரகையாவே தெரிஞ்ச இடம் தான் இந்த திருக்காவலம்பாடி. அப்போ அந்த வட இந்தியாவில் துவாரகை இருக்கு அப்படின்னா அப்போ தென்னிந்தியாவில் துவாரகைக்கு இணையான ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னா அது இந்த திருக்காவலம்பாடின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம் தான்.
இதை தான் அந்த சொல்கிறான். பெருமாள் தேடி இங்கே வந்து அந்த துவாரகை பதிலாக இங்கே இருந்த இடம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த கிருஷ்ண லீலைகள்லாம் முடிச்சுட்டு நேராக துவாரகைக்கு தேடி வந்தார். சரி, இந்த துவாரகைக்கு ஏன் வந்தார்? அதாவது இங்கே திருக்காவலம்பாடி துவாரகையை விட்டுட்டு திருக்காவலம்பாடிக்கு ஏன் வந்தார் அவர்? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புராண கதை இருக்குது. இப்போ நரகாசுரனை பகவான் வந்து அழிச்சது தான் நம்ம என்ன பண்ணுறோம், தீபாவளி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடின்னு இருக்கோம் இல்லையா? அப்போ சத்தியபாமாவோட சேர்ந்து நரகாசுரனை அவர் அழிச்சாச்சு. அழிச்சிட்டு இந்திரன் வரன் எல்லாருக்கும் சொத்தெல்லாம் மீட்டு கொடுத்தார். ஏன்னா அந்த அசுரன் என்னெல்லாம் அபகரிக்க நினைச்சானோ அந்த சொத்தெல்லாம் திரும்ப மீட்டு கொடுத்தார். ஏன்னா அந்த நரகாசுரன் சொல்லும்போது சத்தியபாமாவோட புத்திரன் தான் நரகாசுரன். ஆனால் அவனையும் அழிச்சார் அவர். அப்புறம் சில காலத்துக்கு பிறகு இந்த பாரிஜாத மலர் வேணும் அப்படின்னு கேட்டா இல்லையா, அதே பாரிஜாத மலர் அந்த கிருஷ்ணருக்கு அந்த ருக்மிணியோட இடத்துல இருக்கிற மலர் தான் எனக்கு வேணும்னு அப்படின்னு சத்தியபாமா கேட்டாலே. அதனால ஒரு சின்ன சச்சரவாச்சு. ஏன்னா அது அன்பை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் தானே அது. அது அந்த சத்தியபாமா கேட்டா அப்படிங்கிறதுனால பொறாமைனால இல்லை, அந்த கிருஷ்ணருக்கு அவள் பாரிஜாத மலர்ல எல்லாம் பண்றாளே, இப்போ நானும் அந்த கிருஷ்ணரை ஆராதிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு கதை தான் அது. அந்த இடத்துல அந்த பாரிஜாத மலர் அந்த இடத்துல கேட்டதுனால இந்திரன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால சத்தியபாமாக்காக அந்த இந்திரனோட சண்டை போட்டார் பெருமாள். அந்த பாரிஜாத மலருக்காக சண்டை போட்டு அந்த இந்திரலோகத்தில் இருக்கிற, ஏன்னா இந்திரலோகத்தில் தான் இந்த பாரிஜாத மலர் இருக்கும், அந்த இடத்தையே அவர் அழிச்சிட்டார். அப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய அதே அழகோடு பாரிஜாத மலர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான திவ்ய தேசம் அப்படின்னு சொன்னால் அது இந்த திருக்காவலம்பாடி அப்படிங்கிற அற்புதமான திவ்ய தேசம் தான். இப்போ இந்த திவ்ய தேசத்தில் ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குது. என்ன தெரியுமோ, இதில் வருஷம் கருட சேவை நடக்கும் இல்லையா? இதில் 11 திவ்யதேச பெருமானும் இந்த திருக்காவலம்பாடி அப்படிங்கிற திவ்யதேசத்துக்கு வந்து இந்த இடத்துல கருட சேவை ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும். 11 பெருமாளுக்கும் அந்த இடத்துல இங்கே நடந்து இந்த திருக்காவலம்பாடியில் நடந்து இங்கேருந்து எல்லா அவாவா புறப்பட்டு போவா அவாவா திவ்யதேசத்துக்கு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம் தான் இந்த திருக்காவலம்பாடி. இந்த இடத்துல திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளுக்காக மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஊரை சுற்றி வயல்வெளி இருக்கு இல்லையா, அந்த நெற்பயிர்கள் வந்து அப்படியே காத்துனால ஆடுமா. அந்த சத்தம், அந்த ஒலி சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை கேட்ட உடனே, அதாவது அந்த உற்சவ சமயத்தில் அந்த சத்தம் கேட்குமா, அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாருக்கும் திருமங்கையாழ்வாரே வந்துட்டாராம். அந்த இடத்துல திருமங்கையாழ்வார் அப்படியே நேரில் எல்லாரும் பார்த்த மாதிரி பக்தி பரவசத்தில் அப்படியே குதிப்பாராம். அப்பேற்பட்ட ஒரு அழகான ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இந்த திருக்காவலம்பாடி. இந்த இடத்துல இங்கே இருக்கிற பெருமாள் வந்து கோபாலகிருஷ்ணன் இருக்கணும் இல்லையா? என்னது கிருஷ்ண சேத்திரமாச்சு. பெருமாளே இங்கே வந்து இந்த திவ்யதேசத்தை பார்த்து துவாரகைக்கு இணையாக நினைச்ச திவ்யதேசமாச்சு இது. இப்போ இந்த இடத்துல பெருமாள் கோபாலகிருஷ்ணன் சத்தியபாமா ருக்மணி சமேத இங்கே காட்சி கொடுக்கக்கூடிய அழகான பெருமாள். இந்த பெருமாளுக்கு ராஜகோபாலன், இந்த உற்சவ பெருமாள் இருக்கிற பார்த்தீங்களா, அவருக்கு ராஜகோபாலன். தாயாரின் திருநாமம் என்ன தெரியுமோ, மடவரல் மங்கை அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு திருநாமம் தான் இங்கே இருக்கிற தாயாரோட திருநாமம். செங்கமல நாச்சியார் அவளும் இந்த பெருமாளோடைய காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துக்கு ஆண்டார் கண்டிப்பாக மங்களாசாசனம் செய்திருப்பல் இந்த பாசுரத்தின் மூலமாக அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதனா திவ்ய தேசம் தெரிஞ்சாலும் சொல்லுங்க, அதுவும் கேட்டுக்கலாம். ஒருவேளை இது இல்லை, இது மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னாலும் அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்கோ, பரவாயில்ல. இப்போது இந்த திவ்ய தேசத்துக்கு வந்தால் பொதுவாகவே பெருமாளை போய் சேவிக்கும் போது நமக்கு சகல பாவங்களும் போகும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதில் இந்த திவ்ய தேசத்தில் முக்கியமாக இந்த கோபத்தினால உணர்ச்சி, ஏன்னா இப்போ இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கா இல்லையா, எல்லாமே பெருமாளுக்கு நிறைய பேர் துன்பம் கொடுத்ததால் அசுரர்கள்லாம் இந்த கோபத்தினாலையும் உணர்ச்சி வசத்தினாலையும் இந்த பெருமாளை எப்படா அழிக்கணும் அப்படின்னு கொடுத்த துன்பங்கள் தானே. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காளோ அவள் இந்த திவ்ய தேசத்தில் வந்து இந்த பெருமாளை சேவிக்கும் போது அந்த உணர்ச்சி வசப்படுறது, இந்த கோவப்படுறது இதெல்லாம் மறைஞ்சு போய் நல்ல மனசோட நல்ல இதயங்களோட நல்ல வார்த்தைகளே பேசக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம் தான் இந்த திருக்காவலம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசம். இப்போ இந்த இடத்துல தடமலர் பொய்கை தீர்த்தம் தான் இந்த திவ்ய தேசத்தோட புனித தீர்த்தம் சொல்லுவாள். இதே மாதிரி இந்த திவ்யம் திருநாங்கூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த ஆச்சரியமான திவ்ய தேசத்துக்கு ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருப்பல் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாளை 25வது நாள் பாசத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.